NAC ஜுவல்லர்ஸின் பொன்னான பொங்கல் ஆஃபர் டிசம்பர் 25 முதல் ஜனவரி 17 வரை நீங்கள் வாங்கும் தங்கம் பிளாட்டினம் நகைகளுக்கு எடைக்கு நிகராக வெள்ளி இலவசம். NAC ஜுவல்லர். விரைவில் வாட்ஸ்அப்பில் வரவுள்ள 7 புதிய வசதிகள் குறித்து விளக்க இணைகிறார் தொகுப்பாளர் காயத்ரி. நன்றி ஷியாம். உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தில் வாட்ஸ்அப் மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக மக்கள் தகவல் பரிமாற்றத்திற்கு யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கிய செயலி அப்படியாகவும் இந்த வாட்ஸ்அப் செயலி இருக்குது. கடந்த 2014 வருஷம் ஃபேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப்பை விலைக்கு வாங்கிச்சு. அதுக்கப்புறம் அதில் நிறைய அப்டேட்ஸ், நிறைய புது புது விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அட் த சேம் டைம் அதில் நிறைய கட்டுப்பாடுகளும் கொண்டு வந்தாங்க. ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் 5 பேருக்கு மேலே நம்மளால் அனுப்ப முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. வருடம் வாட்ஸ்அப் செயலியை பொறுத்த வரைக்கும் புது புது விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அதிக கவனம் செலுத்துவாங்க. அதே போல தான் இந்த வருடமும் நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப துரித கதியில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 2021 வாட்ஸ்அப்பில் வர இருக்கக்கூடிய 7 முக்கிய விஷயங்கள், 7 வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாட்ஸ்அப் வெப் மூலமாக ஆடியோ மற்றும் வீடியோ அழைப்புகள், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் வெப்பில் இது நாள் வரைக்கும் ஒரு ஆடியோ அழைப்போ வீடியோ அழைப்போ நம்மளால் செய்ய முடியாது. இதுக்கு மேலே வாட்ஸ்அப் வெப்பில் அதற்கான வசதியும் நம்ம இந்த வருஷத்துலேருந்து அனுபவிக்க போகிறோம். அதற்கான வேலைகளை ரொம்பவே துரிதகதியில் செஞ்சிட்ருக்குறாங்க வாட்ஸ்அப். அதே மாதிரியே அடுத்த கட்டமாக நம்ம பார்க்குறோன்னா ஒரு கணக்கை பல இடங்களில் பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் டிவைஸில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டிவைஸ்லையோ இல்லை வேறு எங்கேயோ நம்மளால் அதை பயன்படுத்த முடியாது. குறிப்பாக அலுவலகங்களில் இந்த வசதி இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள், நிறைய சின்ன சின்ன இடர்பாடுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் வாட்ஸ்அப் வெப் ஒரு டிவைஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் டிவைஸ்லையும் நம்மளால் அதே கணக்கில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே இந்த பல இடங்களில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இடங்களில் நம்மளால ஆடியோ காலையும் கனெக்ட் பண்ண முடியும், வீடியோ காலும் பரிமாற்றம் செய்ய முடியும். அதுவும் இதற்கான ஒரு வசதியாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒலி இல்லாமல் வீடியோக்களை அனுப்பக்கூடிய வசதி. இப்போ இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு நம்மளால் அந்த மியூட் பண்ண முடியாது, வீடியோ இருக்கக்கூடிய அதில் மியூட் பண்ணக்கூடிய வசதி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வசதியில் அதற்கான ஆப்ஷனும் இருக்கும். ஒரு வீடியோ ஃபைல் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் அந்த ஒரு இதுக்குன்னே ஒரு புது ஐக்கன் கொடுக்க போகிறாங்க. அந்த வீடியோ எவ்வளவு டியூரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரியே அந்த வீடியோ தொடர்பான டீடைல்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த ஐக்கன் இருக்கும். இந்த ஐக்கனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக மியூட் பண்ணி நம்ம கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்பக்கூடிய வசதியும் இப்போ கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் தயாராகிட்டு இருக்கு. அதே மாதிரியே பின்னர் படிக்க, அதாவது ரீட் லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆர்கைவ்டு சாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சாட்டையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட குரூப்லேயோ நம்ம ஆர்கைவ் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கும். ஆனால் எந்த ஒரு சாட்டை நம்ம ஆர்கைவ் பண்ணுறோமோ அதுலேருந்து ஏதாவது புதுசாக நம்மளுக்கு தகவல்களோ மெசேஜோ வரும்போது கூட நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் அது காமிக்கும். அந்த ஆர்கைவ் சாட்டுடைய ஒரு நீட்சி தான் இந்த பின்னர் படிக்க அப்படிங்கக்கூடிய அந்த ரீட் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன். ரீட் லேட்டர் அப்படிங்கிறத நம்ம ஒரு பர்டிகுலர் சாட்க்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து புது புது மெசேஜஸ் வந்தாலுமே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் அது காமிக்காது. நம்மளா போய் அந்த பர்டிகுலர் சாட்டை பார்த்தா மட்டும்தான் அதில் என்னென்ன தகவல்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுவும் ஒரு முக்கியமான வசதியாக பார்க்கப்படுது. அதே மாதிரியே வாட்ஸ்அப் செயலி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆடியோ அழைப்புகளும் வீடியோ அழைப்புகளும் பண்ணுறோமோ அதே மாதிரியே குரூப் சாட், அதே மாதிரியே குரூப் கால் அதுவும் பண்ண முடியும். ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் திரும்ப கனெக்ட் ஆகிறது ரொம்ப சுலபமான விஷயமாக இருக்காது. ஆனால் இதுக்கு மேலே குழு கலந்துரையாடலில் பங்கேற்க முடியாமல் போனவர்கள் இடையிலையும் அந்த மிஸ் பண்ண கால் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, அந்த பர்டிகுலர் கால் குரூப் கால் அப்படின்னா அதில் ஈஸியாக மிஸ் பண்ணவங்க இணங்கி வரதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அலுவல் ரீதியான விஷயங்களில் இது ரொம்ப முக்கியமான வசதியாக பார்க்கப்படுவதாக சொல்கிறார்கள். அதே மாதிரியே இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு புகைப்படங்கள் அனுப்புறதோ வீடியோக்கள் அனுப்புறதோ நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் அனுப்ப முடியும். 30 ஃபோட்டோஸ்க்கு மேலே ஒரே டைமில் நம்மளால் அனுப்ப முடியாது அப்படிங்கிறது இதுக்கு மேலே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. அதிக புகைப்படங்கள் அதிக வீடியோக்கள் நம்மளால் அனுப்ப முடியும். இதுவும் ஒரு முக்கியமான வசதியாக பார்க்கப்படுது. அதே மாதிரியே வாட்ஸ்அப்பில் இது நாள் வரைக்கும் இந்த மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் வேறு எந்த விஷயங்களும் நம்மளுக்கு பெருசாக இருக்காது. காப்பீடு தொடர்பான விஷயங்கள் இதுக்கு மேலே இருக்கும். குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறிய அளவிலான காப்பீடு, அதே மாதிரியே பெரிய அளவிலான காப்பீடுகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் குறிப்பிடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதற்கட்டமாக SBI அதே மாதிரியே HDFC கிட்ட இது அவர்கள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த காப்பீடு விஷயங்கள் தொடர்பான
தகவல்களை எப்படி இந்த மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த 7 முக்கிய வசதிகள் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.